நேர்களே, இயற்கை தான் எவ்வளவு பலசாலி அதை அடிக்கடி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நேற்றும் நடந்தது. நேற்று சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இங்கு தான் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை வல்லுநர்கள் அங்கே வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்தும் நமக்கு அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. பல்வேறு தரவுகளும் அதை தான் சுட்டி காட்டின. ஆனால் நேற்று இரவு நிலவரம் மாறி திடீர்னு டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து விட்டது. அந்த அளவுக்கு கடைசி நேரம் கூட இயற்கை தன்னுடைய பாதையை மாற்றி தன்னுடைய பலத்தை அடிக்கடி நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் 10ஆம் தேதி வரைக்குமே மழை தொடரும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இப்போ இன்று மாலை இரவு எப்படி இருக்க போகிறது நிலவரம் அப்படின்றதான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 மணி நேரமாக தமிழகம் மீது நடந்திருக்கக்கூடிய இந்த மேக நடமாட்டத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் பெரும்பாலான பகுதிகள் மேகமூட்டம் இருந்தாலுமே மழை அப்படின்றது சில பகுதிகளில் தான் அதிகமாக பெய்து இருக்கிறது. அந்த நிலவரத்தை இப்போ என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 8 மணி நிலவரம், இரவு 8 மணி நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் ஒரு மிதமான மழை நிலவுகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே சென்னை மாநகருக்கு கீழே தென் சென்னையை தொடங்கி டெல்டா பகுதிகள் வரைக்குமே தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் இந்த மிதமான மழையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் நேற்று பிற பகுதிகள் எல்லாமே நல்ல ஒரு மழைப்பொழிவை சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ட்ரை ஏரியாவாக இருந்தது பார்த்தோம்னா இங்கே தமிழகத்தின் வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகள் தான். அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்று இந்த இரவு 8 மணி அப்படின்ற நிலவரத்தில் ஹோசூர், கீழமங்கலம், தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், காரிமங்கலம், தருமபுரி இந்த பகுதிகளெலாம் மிதமான ஒரு அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படியே பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் இந்த பகுதிகளிலுமே, திருவண்ணாமலை மாவட்டம் இந்த பகுதிகளிலுமே கூட அந்த மிதமான மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. சேலம், நாமக்கல்லையும் ஓரளவிற்கு நல்ல ஒரு மிதமான அளவில் மழை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி, வேடச்சந்தூர், அப்புறம் திண்டுக்கல், மணப்பாறை இந்த பகுதிகளிலுமே ஒரு மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் இன்று இரவு 8 மணி அளவில் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கே தென் மாவட்டங்களுக்கு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னாக்க எந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே திருநெல்வேலியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்து பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக குளத்தூர், தூத்துக்குடி, ஓட்டப்பிடாரம், பசுவந்தனை இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் என்பதை நமக்கு இந்த தரவுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்த நிலை இப்படியே தொடர இருக்கிறதா, இன்று இரவுக்கு மேலே மழைப்பொழிவு எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களையுமே பார்த்தீங்கன்னா கூட ஒரு பரவலாக ஒரு நல்ல மிதமான அளவில் மழை பொழிய இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சீர்காழி பகுதியை பார்த்தோம்னா இப்பயுமே ஒரு மிதமான அளவில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நேற்று சீர்காழிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கூட இல்லை, எல்லோ அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. அதையும் மீறி சீர்காழியில் கனமழை பொழிந்து தள்ளி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று இரவுக்கு மேல நிலவரம் எப்படி மாற இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். 8 மணி நிலவரத்தை தாண்டி இரவு போக போக பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலுமே மழை அளவானது குறைய இருக்கிறது அப்படின்றதா நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ படிப்படியாக தமிழகத்தில் மழையின் அளவானது குறைய இருக்கிறது. ஆனாலுமே தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை அதிகாலை என்ற அளவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மழையானது தொடங்க இருக்கிறது. இங்கே ஆனால் சென்னை உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகளில் பெரிய அளவில் ஆக்ஷன் கிடையாது. மழைக்கான வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கிறது. வட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் புதுச்சேரி தொடங்கி இந்த டெல்டா மாவட்ட பகுதிகள் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான மழை பொழிவு நாளை காலை அதிகாலை நேரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கோயம்புத்தூர் உட்பட்ட பகுதிகளிலையும் சில இடங்களில் மழையை நாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நாளைக்கு இந்த மழையானது முழுவதுமாக நின்று விடுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நாளைக்கு சில பகுதிகளில், குறிப்பாக டெல்டா பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாளை காலை அதற்கான நிலவரத்தை நாம் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.